ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக மற்றும் கிறிஸ்பியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் மடக்கு. இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். பச்சரிசி மாவு 500 கிராம், ஜீனி 250 கிராம், தேங்காய் 1. தேங்காய் பார்த்தீங்கன்னா என்னோடய தேங்காய் ரொம்ப சின்ன தேங்காவாக இருக்கிறதுனால நான் ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள் தேங்காய் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எல் 1 ஸ்பூன், ஏலக்காய் 4, உப்பு சிறிதளவு, எண்ணெய். ஐநூறு கிராம் அரிசி மாவு பார்த்திங்கன்னா நமக்கு 2 கப் வந்துச்சு. அரிசி மாவுக்கு சமமான அளவு தேங்காய் பால் நம்ம சேர்க்கணும். நம்ம 2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால 2 கப் தேங்காய் பால் நமக்கு வேணும். தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் 1 கப் அரிசி மாவு தான் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கப் தேங்காய் பாலே போதுமானதாக இருக்கும். தேங்காய் எல்லாத்தையும் பால் பிழிஞ்சு எடுத்துடலாம். தேங்காய் எல்லாத்தையும் பால் பிழிஞ்சு முடித்ததுக்கப்புறமா கடாய் எடுத்து அதில் பச்சரிசி மாவை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த மாவோட வாசனை நமக்கு வர வரைக்கும் இதை நம்ம வறுக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மாவு நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாவை ஃபுல்லாக ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவில் உள்ள சூடு எல்லாமே போயிட்டு இது நல்லா ஆறணும். இப்போது மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம சலித்து எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி சலிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சலிக்கும் போது அந்த சல்லடையில் மாவு கட்டியாக மேலே தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அமுத்தி விட்டு நல்லா எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஒரு பவுடர் ஆகிற மாதிரி சலித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவை சலித்து எடுத்தாச்சு. இதில் எள் சேர்த்துக்கலாம். எள் கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்த தேங்காய் பாலை ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இது ரொம்ப கொதித்து வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அடுப்பில் இருந்து இறக்கிட வேண்டியது தான். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது மேலே நுரை படிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நுரை வர ஆரம்பிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் இது சுட்டதே போதும். இப்போ நம்ம இதை அடுப்பிலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் மாவு கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கும். நம்ம சூடாக தேங்காய் பால் வேற சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. மாவு நல்லா ஆறிடுச்சு. ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து வச்சு மேலே ஒரு கவர் எடுத்து வச்சுக்கலாம். அந்த கவர் ஃபுல்லாக எண்ணெயை தடவிக்கலாம். எண்ணெய் தடவினதுக்கப்புறம் மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை உருண்டையாக உருட்டி அந்த கவர் மேலே வச்சு கையாலேயே நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். மாவை இந்த மாதிரி நீளமாகவே அமுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீளமாக அமுத்தி விட்டுட்டு நல்லா அதை மடக்கி விட்டுருவோம். அதனால் நமக்கு கொஞ்சம் நீளமாகவே அமுத்தி விட்டுக்கலாம். நல்லா அமுத்தி விட்டதுக்கப்புறம் அந்த கவரை நல்லா மடக்கி அதுலேருந்து ஒரு லேயர் அழகாக பிச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா அழகாக சுருட்டி 2 மாவோட எட்ஜையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சுருள் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதே போலவே மாவு எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டி அதை நல்லா அமுத்தி விட்டு அது 2 கார்னர்ஸையும் மடக்கி இந்த மாதிரி ஒரு ரோலாக ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இதை அடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரோல் அதில் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கி 2 சைடும் ஈவனாக வேகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள் எல்லாமே அடங்கி 2 பக்கமும் நல்லா ஈவனாக பொரிஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோல் எல்லாத்தையும் பேட்சாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம ஜீனி அதில் சேர்த்துட்டு பாகா காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு தயாராகிடுச்சு. பாகு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏலக்காயை பொடிச்சு அந்த பவுடர் அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கெட்டியாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க என்ன பண்ணலான்னா, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து பாகுலேருந்து ஒரு ட்ராப் எடுத்து அதில் சேர்த்துட்டு அந்த பாகு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் கரையாமல் நமக்கு உருண்டையாக உருட்ட வரும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாகு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு அந்த மாதிரி பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலுக்கு பார்த்திக்கலாம். நான் 2 பாத்திரமாக பிரித்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச ஜீனி பாகை அதில் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான ஸ்வீட் மடக்கு தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.